friends, welcome to our channel. இன்றைய ஸ்பெஷல் எல்லா கிட்ஸுக்கும் பிடிச்சமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். பிரெட்டில் தோசை கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற நியூட்டெல்லா. இதை எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வறுத்த நிலக்கடலையில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஆல்ரெடி ஹேசல்நட்டில் தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வறுத்த நிலக்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர், சர்க்கரை 1 கப்பு, எண்ணெய் தேவையான அளவு, வெனிலா எசன்ஸு, பாதாம் முந்திரி. நம்ம ஹெல்த்தியான ஐட்டம் தான் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வாணலி வச்சுட்டு நட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் கீ எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல், ஆல்ரெடி இது வறுத்தது தான். கொஞ்சம் அரைக்கிறப்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறங்கிறதுக்காக நான் வறுத்துட்ருக்கேன். பாதாம் முந்திரி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை ஏழைகளின் பாதாம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நட்ஸு நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 கப் நட்ஸ் எனக்கு இருந்துச்சு. பாதாம், முந்திரி, நிலக்கடலை. அது கூட சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. கோகோ பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. கோகோ பவுடர் இல்லைன்னா சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஆட் பண்ணுறப்ப மெல்ட் பண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாரில் எல்லாமே போட்டாச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் எண்ணெய் நல்லா சேர்த்துட்ருக்க ஐட்டம் தான். நிலக்கடலை, பாதாம், முந்திரி எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் ஸ்பூன் வச்சு அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். ஆயில் அவ்வளோ நமக்கு ஆயில் தேவைப்படாது. எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லாவே கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆயில் அப்படியே நம்ம கொடுக்கறது குழந்தைகள் கொடுக்கறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் டைரெக்டாக கொடுக்காம நான் ஆயில் ஹீட் பண்ணி தான் நான் அது கூட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஊற்றுறப்ப எந்த லம்ஸும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இதை ப்ரெட்டு கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்ஸுங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர், கொக்கோ பவுடர் இந்த மாதிரி சேர்த்ததுனால ரொம்ப வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. என்னுடைய மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய கிட்ஸுக்கு நான் இன்றைக்கி தோசை கூட ஸ்ப்ரெட் பண்ணி அதை ரோல் பண்ணி கொடுக்க போகிறேன். என்னோடய கிட்ஸுக்கு இதை நான் சாக்லேட் ரோல்னு சொல்லி நான் புதுசாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மைலி போட்டிருக்கேன். அடுத்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.